கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வேத தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆலயத்தில் ஆராதனை தான் நடக்க வேண்டும், ஆரவாரம் இருக்கக்கூடாது. ஆனால் இயேசு அங்கே ஆலயத்துக்குள் பிரவேசித்த போது அங்கே ஆராதனை நடக்கவில்லை. மக்களின் ஆரவாரம், வியாபாரிகளுடைய ஆரவாரம் தான் அங்கே இருந்தது. அதே சமயம் தேவையுள்ளவர்களும் அந்த ஆலயத்துக்கு வந்திருந்தார்கள். அவர்களுடைய தேவை அங்கே சந்திக்கப்படாமல் இருந்ததையும் அவர் கண்டார். பாருங்க, விற்கிறவர்கள் இருக்கிறாங்க, கொள்ளுகிறவர்கள் இருக்கிறாங்க, காசுக்காரர் இருக்கிறாங்க, புறா விற்கிறவர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நடைமுறை உலக வாழ்க்கையை குறிக்கிறது. ஆலயத்திலே பாடல் சத்தமும் கைத்தாள சத்தமும் இல்லைங்க, காசுக்காரர்களுடைய சில்லறை சத்தம் தான் இருக்கிறது. அந்த சில்லறை சத்தம் சிலுவையின் சத்தத்தை அடக்குகிறதா இருக்கிறது. இன்றைய சமகால திருச்சபைகளிலும் கூட சில்லறை சத்தங்கள் சிலுவையின் உபதேசத்தை, சிலுவையின் சத்தத்தை அடக்குகிற ஒன்றாக இருக்கிறது. கர்த்தர் ஒரு நாளும் இதை அனுமதிக்க மாட்டார். தேவனுடைய ஆலயத்திலே தேவனை துதிக்கிற சத்தம் தான் இருக்க வேண்டும். ஒருவேளை அந்நிய சத்தம் கேட்குமானால் அங்கே ஆராதனை சத்தம் கேட்காத, கர்த்தர் அதை அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயமாகிய நமக்குள்ளும் அந்நிய சத்தம் ஒரு நாளும் உண்டாகக்கூடாது. தேவனுடைய துதி சத்தம் மாத்திரம்தான் இருக்க வேண்டும், வேறு எதற்கும் நாம் இடமளிக்கக்கூடாது. மீறினால் அந்த அந்நிய சத்தங்களை கர்த்தருடைய கரமாகட்டும். அல்லேலூயா. வசனம் 14 பாருங்களேன். குருடர்களும் சப்பானிகளும் வந்தாங்க. அவ்வளோ கோபமாக இருக்கிறார் ஆண்டவர். கயிறை சவுக்கா உண்டு பண்ணி அடித்து விரட்டுறாரு. எப்போ உக்கிர கோபத்தில் இருப்பார். அதே சமயத்தில் குருடரும் சப்பானிகளும் அவுட்டர் கோர்ட்டில் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு மனதுருகி கர்த்தர் அவர்களுக்கு சுகமளிக்கிறார் பாருங்கள். ஸோ ஆலயத்தில் தேவையுள்ளவர்கள் வருவார்கள். அல்லேலூயா. இவர்களை குறித்து தான் ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவருடைய கரிசனை இருக்கும். தேவனுடைய ஆலயமாகிய நமக்குள்ளும் தேவனுடைய துதி சத்தம் தான் இருக்கணும், தேவனுடைய வார்த்தையின் சத்தம் தான் இருக்கணும். அப்போ தான் அநேகர் இந்த ஆலயத்தை நாடி வருகிற போது, தேவையுள்ளவர்கள் வருகிற போது அவர்கள் சொஸ்தமாவார்கள், அவர்கள் பிரயோஜனப்படுவார்கள். இதே சமயத்துக்கு தேவனுடைய வார்த்தையின் சத்தமும் தேவனுடைய துதியின் சத்தமும் இல்லாத ஆலயமாக நாம் விளங்குவோம் என்று சொன்னால், அங்கே தேவையுள்ளவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது, ஒரு நன்மையும் கிடைக்காது, தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ளவும் மாட்டார்கள். அதனாலே கர்த்தர் நம்மளை தேவனுடைய ஆலயம் ஆக்கிட்டாரு. இந்த தேவனுடைய ஆலயத்தில் அந்நிய சத்தத்திற்கு ஒரு நாளும் அவர் இடமளிக்க மாட்டார், அதை அனுமதிக்கவே மாட்டார். கட்டாயமாக அவர் பை ஃபோர்ஸாக அகற்றி விடுவார். அல்லேலூயா. அப்போ கஷ்டமாக இருக்கும் நமக்கு. சங்கீதம் 32:8-9 வாசிக்க கேட்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வசனம் அன்பை பிரதானமாக கொண்ட வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாளுடைய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். ஆமென். தேவனுடைய சித்தத்திற்கு ஒத்து வரலன்னா ஒத்து வர வைப்பார். வாரையும் எடுப்பார், கடிவாளத்தையும் எடுப்பார். கண்டிப்பா ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றி தான் ஆகணும். அதுபோல அவர் பை ஃபோர்ஸாக நமக்குள் இருக்கிற தேவனுடைய ஆலயமாகிய நமக்குள் இருக்கிற அந்நிய சத்தங்களை அகற்றும் நேரம் கடினமாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே நமக்குள்ளார அந்நிய சத்தங்கள் இல்லாதபடிக்கு தேவனுடைய ஆலயமாகிய நம்மை நாம் காத்துக்கொள்வோம். அநேகர் பிரயோஜனப்படுவார்கள். குருடர்களும் சப்பானிகளும் சுகமடைகிற அனுபவத்தை நாம் பெறுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காட் பிளஸ் யூ ஆல். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, தேவரீர் எங்களுக்கு
கொடுத்திருக்கிறதான நல்ல உபதேசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை நீங்கள் உங்களுடைய ஆலயம் ஆக்கியிருக்கீங்க ஆண்டவரே. இதில் அநேக அந்நிய சத்தங்கள் உண்டாகாதபடிக்கு எங்களை நாங்கள் காத்துக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. காசுக்காரர்களை சத்தம் உண்டாகாதபடிக்கு நாங்கள் காத்துக்கொள்ளுகிறோம். சில்லறை சத்தங்கள் உண்டாகாதபடிக்கு நாங்கள் காத்துக்கொள்ளுகிறோம். சிலுவையின் சத்தமே இந்த ஆலயமாகிய எங்களிடத்திலிருந்து வெளிப்படும்படியாக எங்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அன்பர் இயேசுவின் அற்புத நாமத்தில் பிதாவே, ஆமேன்.